இங்க அருண்ங்கிற பையனுக்கு புதுசா பொண்ணு பார்க்க போறாங்க. அங்க போய் பொண்ணு கிட்ட தனியா பேசினா இவனுக்கு ரொம்ப கூச்சமா இருக்கு. பொண்ணுனா பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் கார்ல போயிட்டு இருக்கும் போது இந்த பையனோட அம்மா அப்பா பொண்ணு பிடிச்சிருக்கான்னு கேக்குறாங்க. எனக்கு அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனா அந்த பொண்ணுக்கு என்ன பிடிக்குமான்னு தெரியலையேன்னு சொல்றான். இவங்க இப்படியே பேசிட்டு கார்ல போயிட்டு இருக்கும் போது ஒரு லேடி வந்து கார்ல விழுந்து ஆக்சிடென்ட் ஆயிடுது. யாரு என்னன்னு இறங்கி போய் பார்த்தா அந்த லேடிய பாக்குறதுக்கே ரொம்ப கொடூரமா வித்தியாசமா இருக்காங்க. அவங்கள கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து போலீஸுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணி எப்படி அந்த லேடிக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு கேக்குறப்ப நாங்க கார் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கும் போது அந்த லேடி கார்ல வந்து வேணுக்குனே விழுந்துட்டாங்கன்னு சொல்றாங்க. அந்த லேடி கையில வச்சிருந்த குச்சியை வச்சு மோப்ப நாய்களெல்லாம் வச்சு அந்த காட்டுக்குள்ள அந்த லேடியோட வீட போய் பார்த்தா ஒரு பெரிய பாலடைஞ்ச வீடா இருக்கு. அதுக்குள்ள ஏதோ சத்தம் வேற கேக்குது. அது உள்ள போய் பார்த்தா ஒரு பொண்ணை சங்கிலியால கால்ல கட்டி வச்சிருக்காங்க. அந்த பொண்ணு கிட்ட நடந்த எல்லாத்தையுமே சொல்லி உங்க அம்மாக்கு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு, ஹாஸ்பிட்டல்ல பார்க்க வாங்கன்னு கூட்டிட்டு போறாங்க. அங்க போய் ருக்ஷானாங்கிற இந்த பொண்ணு அவங்க அம்மாவை கடைசியா பார்த்துட்டு அவங்க அம்மாவோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல கை நாட்டும் வச்சுட்டு அவங்க அம்மாவை மார்ஜரிக்கு கூட்டிட்டு போறாங்க. அந்த மார்ஜரியில இருக்கிற இவரு அந்த லேடி கையில இருக்கிற சிம்பிளை பார்த்துட்டு பயந்து போய் ஒருத்தருக்கு கால் பண்றாரு. இந்த விஷயத்தை நான் ஒரு ப்ரொஃபசருக்கு கால் பண்ணி சொல்லிடுறாங்க. ஆக்சுவலா என்னன்னா இது மாதிரி வித்தியாசமான மனிதர்களா கடத்தி வேட்டையாடி கொல்றதுதான் இந்த ப்ரொஃபசரோட வேலையாவே இருக்கும். இப்படின்னா இருக்கிறப்ப நம்ம அருணும் அந்த பொண்ணு கையில 5000 ரூபாய் பணத்தை கொடுத்துட்டு அந்த பொண்ணை காட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் அந்த பொண்ணை தங்குற இடத்துலயே விட்டுட்டு வந்துடுறான். அடுத்த நாள் பொண்ணு பார்த்துட்டு வந்த அந்த பொண்ணு நம்ம ஹீரோக்கு ஓகேவோ சொல்லிடுறா. இதனால இவங்க ரெண்டு பேருமே ஒரு பார்க்ல மீட் பண்ணிக்கிறாங்க. இங்கிட்டு பார்த்தா அந்த ப்ரொஃபசரும் நம்ம ருக்ஷானாவை கொல்றதுக்காக காட்டுக்குள்ளேயே வந்துடுறான். இந்த பக்கத்து நம்ம அருண் நைட்டு தூங்கிட்டு இருக்கிறப்ப ஏதோ சத்தம் கேக்குதேன்னு பார்த்தா வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு கால் தட மாதிரி தெரியுது. அதை ஃபாலோ பண்ணிட்டு போய் பார்த்தா அந்த ருக்ஷானாங்கிற அந்த பொண்ணு கட்டலுக்கு கீழே பயந்து போய் படுத்திருக்கா. இதுக்கப்புறம் என்னாச்சுன்னு உங்களுக்கு தெரியணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பார்ட் 2 போட்டு போங்க.